ரோமருக்கு எழுதிய நிருபம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. 12ஆம் வசனம் சொல்கிறது, ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பார். கிறிஸ்துவின் சிலுவை குறித்து தியானித்து வருகிற இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்துமாவுக்கு அறிவடைவதற்காக உபதேசம். வர்ஷிப் டைமில் கர்த்தர் உங்களுடைய ஆத்துமாவை தேற்றுவதற்காக பலப்படுத்துவதற்காக கொடுத்த வார்த்தை. அவர் உங்கள் வாழ்க்கையை கட்டிருக்கிறார், ஒருவரும் அதை இடிக்க முடியாது. அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை ஆவியானவர் கொடுத்தார். ஆகவே அந்த வார்த்தைகளுக்காக நம்பிக்கையோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய ஆத்துமாவுக்கு அறிவடைவதற்கும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆவதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை, நம்மை சரிபடுத்தி கொள்ளவும் நாம் முன்னேறுவதற்காக கடவுள் கொடுக்கிற ஒரு வார்த்தை, யாரையும் அற்பமாக எண்ணாதிருங்கள். ஃபீபிள் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். FEEBLE ஃபீபிள். ஃபீபிள் என்றால் பலவீனமாக நினைக்காதீங்க, உதவாக்கரையாக நினைக்காதீங்க, யூஸ்லெஸ்ன்னு நினைக்காதீங்க, பிடிக்காதவங்களாக ஒதுக்குற மாதிரி நினைக்காதீங்க. அப்படிங்கிறது தான் அந்த ஃபீபிள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ உலகத்தை குறித்து நான் பேசுகிறேன். உலகத்தை விட்டுருங்க, கிறிஸ்துவ வேர்ல்ட், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, உயர்வு தாழ்வு என்கிற ஒரு பாகுபாடு இருக்கு. வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவரையும் அற்பமாக எண்ணாதிருப்பாங்க. சமாரிய ஸ்திரீ கூட சமாரியரோட சம்மந்தங்கள், அவங்க பிலோ காஸ்ட், அதாவது அவங்க தாழ்த்தப்பட்டவர்கள். ஏனென்றால் புறஜாதி மக்களுக்கும் யூதர்களுக்கும் பிறந்தவர்கள் சமாரியர்கள். ஸோ அந்த மாதிரி மக்களை ஒதுக்கி வைத்திருந்தாங்க. எஸ்ரா காலத்திலேயே, நெகேமியா காலத்தில் அதை பிரித்து வச்சுருந்தாங்க. அது அப்படியே ஒரு பிரிவு தனியாக போய் சமாரியாவில் போய் அங்கே உண்டாயிருச்சு. பல ஜாதிகள் அதில் கலந்துட்டாங்க. ஸோ ஒரிஜினல் யூதர்கள் என்ன பண்ண மாட்டான், அந்த வம்சாவளி அட்டவணை இருக்கிற எந்த யூதனும் நான் யூதன், இவனோட நான் கலந்து கொள்ள மாட்டேன், இவங்க கரப்டடான ஒரு வம்சாவளி என்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் இயேசு தாகத்துக்கு தண்ணீர் தானே அவகிட்ட போய் கேட்டார். என்ன ஆண்டவர் இயேசு நாம் புரிந்து கொள்ள விரும்புகிறார் இந்த இடத்துல அப்படின்னா, அவ கேட்கிறார், ஒரு நாளும் நீர் யூதனா இருக்கே, என்னிடத்துல தாகத்து தண்ணீர் தான்னு எப்படி நீ கேட்கலாம்? நானே தாழ்த்தப்பட்டவ, எங்கிட்ட தண்ணி கேட்கிற நீ அப்படின்னு கேட்கும்போது, கேட்கிறவர் யார் என்றும் இன்னார் என்றும் நீ அறிந்திருந்தால் நீயே அவரிடத்துல கேட்டிருப்பாயின்னு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படியானால் ஆண்டவருக்கு யாரும் தீட்டானவர்கள், தாழ்ந்தவர்கள், அற்பமானவர்கள் என்று கிடையாது. முதல்ல உங்க ரட்சிப்பு எங்கே துவங்கணும் தெரியுமா? எல்லாரையும் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மதர் பேரண்ட் ஹார்ட் உங்களுக்குள்ள இருக்கும். ஒரு ஊழியனா இருந்தாலும் சரி, ஒரு பெந்தகோஸ்து விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஒரு பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்று சொல்லிக் கொள்பவர்கள் என்ன செய்யணும்னா, எல்லாருக்கும் எல்லாமாக இருக்கக்கூடிய, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் முதல்ல வரணும். இன்னைக்கு நான் கேட்கிறேன், சபையில் ஒருத்தர் கோவப்படுறவராக இருப்பார், ஒருத்தர் பொறாமப்படுறவராக இருப்பார், ஒருத்தர் குறை சொல்றவராக இருப்பார், ஒருத்தர் உமனா மூஞ்சியா இருப்பார், ஒருவர் ரொம்ப வெக்கப்படுறவராக இருப்பார், ஒருத்தர் யூஸே இருக்காதவராக இருப்பார், ஒருத்தர் தொல்லை கொடுக்கிறவராக இருப்பார். அவரை பார்த்தாலே பிடிக்காத மாதிரி ஒரு விசுவாசி இருக்கும். ஆனால் இவர்கள் எல்லாரையும் சமமாக நேசிக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் உங்களிடத்தில் இருக்குமானால், உண்மையாகவே you are the super human. நீங்க தான் உண்மையான தேவ மனுஷி, உண்மையான தேவ மனுஷன். இன்னைக்கு புருஷனையே 1008 குறை, பொண்டாட்டியே 1008 குறை, பிள்ளைகளை 1008 குறைய மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படிங்க உங்க இருதயம் ஏற்றுக்கொள்ளும் ஒரு இருதயமா இருக்கும்? எத்தனை பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்க அப்பா மட்டும் இருந்தா இவனையே நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு அந்த எண்ணத்தை சிலுவையில் மாத்துறேன். எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு நான் அன்னார கல்யாணம் பண்ணியிருப்பேன், இன்னார கல்யாணம் பண்ணியிருப்பேன், நான் நல்லா இருப்பேன். நல்லா கவனிங்க,
மனைவியை தருவதும் புருஷனை தருவதும் தேவன் தருகிறார். நீங்க தந்த வாழ்க்கை துணையை அற்பமா எண்ணாம மனதார நீங்க ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க மனசுல குறைபட்டு கொண்டு இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில குறை இருந்துகிட்டே இருக்கும். தேவன் தந்த மனிதனை, தேவன் தந்த மனுஷனை குறை பார்க்காம அற்பமா நினைக்காம உங்களை பெருசா பெரிய பைல்வான் மாதிரி பெரிய சூப்பர் ஹியூமனா நினைச்சிட்டு உங்க லைஃப் பார்ட்னரை அற்பமா நினைக்கிற எண்ணத்தை இன்னைக்கு கேட்கிற பிரசங்கத்தின் மூலமா நீங்க விட்டுறணும். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல 20-23 வசனத்துல நம்ம படிக்கிறோம். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பினான். மீகால் தாவீது தன் ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டுட்டு சணல் நூல் சலடத்தை போட்டுட்டு, அதாவது பனியனோட டான்ஸ் போடுற மாதிரி அவர் உள்ளாடியில் டான்ஸ் போட்டுருக்கிறார். யாரு? ராஜவசத்தையெல்லாம் கழட்டிட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு ராஜாவுடைய கவுன் எல்லாம் காலை தடுக்கும் இல்லையா, அதனால எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி இவர் என்ன பண்றார்? ராஜா டான்ஸ் போடுறார். தேவனுடைய உடன்படிக்கை பட்டிக்கும் அவருக்கு பயங்கர சந்தோஷம். அப்பா, எத்தனை நாள் தேவனுடைய பட்டியை தேடாம இருந்தோம், எனக்கு தேவனுடைய பட்டியை கொண்டு வரமாடா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பலி செலுத்தி எல்லாத்துக்கும் ஒரு இறைச்சி துணியும் திராட்சரசத்தையும் கொடுத்துட்டு தன் வீட்டாருக்கும் அதை எடுத்துட்டு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காக ஆசீர்வதிக்க வருகிறார் தாவீது. ஆசீர்வதிப்பதற்காக, தேவனை ஆராதித்து ஆசீர்வதிப்பதற்காக வருகிற தாவீதை இந்த மீகால் தன் இருதயத்திலே அற்பமாக எண்ணி அவமதித்தாள். அவமதித்துட்டு தாவீதை பார்த்து நக்கலாக, சிலரெல்லாம் நக்கலாக பேசுவார்கள். நக்கலாக பேசுகிறவர்கள் எதை பேசுகிறார்கள் என்றால், நீங்கள் அற்பமானவர்கள் என்று பேசுகிறார்கள். நல்லா கவனிங்க. நீங்கள் பரிசுத்தவானாக இருந்தால் இந்த நக்கல் பேச்சு, குத்தல் பேச்சு, இந்த விக்கல் பேச்சு, டபுள் மீனிங் பேச்செல்லாம் சிலுவையில் அரைஞ்சிட்டு இன்னைக்கு நீங்க மனம் திரும்பணும். உண்மையான பரிசுத்தவான ஞானஸ்நானம் வேணுமா? நக்கல் பேச்சையெல்லாம் விட்டு விட வேண்டும். நக்கல் பேச்சை விடுறவங்களுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். இல்லை எனக்கு வயசு ஆயிடுச்சு, டீனேஜ் ஆயிடுச்சு, ஞானஸ்நானம் கேட்டால் கொடுக்க முடியாது. மனம் திரும்புதல் என்றால் என்ன? யாரையும் அற்பமாய் எண்ணாமல், யாருடைய மனதையும் புண்படுத்துகிற விதமாய் அவங்களை மட்டம் தட்டி பேசாமல், முடி கொட்டினா அதுக்கு ஒரு மட்டம் தட்டி பேசுறது, பல் எத்திருந்தா அதை உடல் அவயவங்களை வைத்து, பாடியை வச்சு மட்டம் தட்டி பேசுகிற அற்பமான பேச்சு, படிப்பை வைத்து மட்டம் தட்டி பேசுகிற அற்பமான பேச்சு, பொருளாதார அந்தஸ்தை வைத்து மட்டம் தட்டி பேசுகிற பேசு, ஜாதியை வைத்து மட்டம் தட்டி பேசுகிற பேசு, இந்த மாதிரியான வார்த்தைகளை தேவன் வெறுக்கிறார். தேவனுடைய நியாய சிங்காசனத்திலே நாம் நியாய தீர்ப்புக்கு உள்ளாவோம் என்பதை ஒவ்வொரு பெந்தகோஸ்தே விசுவாசியும் ஊழியனும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல உங்க மனதில் பதிக்க நான் விரும்புகிறேன். நாம் ஆவிக்குரிய இருமாப்புள்ளவர்களாக இருந்து கொண்டு பிறரை அற்பமாய் எண்ணுவதை நாம் நிறுத்துவோமாக. இன்னைக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் போவதற்கு, புருஷனுக்கு எரிச்சல் வருவதற்கு, மனைவிக்கு எரிச்சல் வருவதற்கு காரணம் என்ன? ஒருவரை ஒருவர் அற்பமாய் எண்ணி பேசும்போது கோபம் வரும். ஒருவரை ஒருவர் கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில் முக்கியமானவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் எவ்வளவு சுமைகளை சுமந்து கொண்டிருந்தார் என்று. உங்கள் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவ ஏதோ வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிற அழுக்கு மூட்டை நினைச்சிருப்பீங்க. ஆனா அதுதான் அத்தனையுமே தாங்கி கொண்டிருந்தது என்பது அதுக்கப்புறம் தான் உணர்வீர்கள். சொல்லுவீங்க, என்ன பண்றது, என் தலையெழுத்து உன்னை கட்டிட்டு நான் மாரடிக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க. எனக்கெல்லாம் அங்க பொண்ணு வந்தாக, இங்க பொண்ணு வந்தாகன்பீங்க. ஆனா செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த பேச்செல்லாம் தேவனுடைய திட்டங்களையும் சித்தங்களையும் அவமரியாதை செய்கிறதான வார்த்தை. உங்கள் வாழ்க்கை துணையை அற்பமா என்றது என்பது அதை தந்த தேவனை நீங்கள் அற்பமாக அவமரியாதை செய்கிறீர்கள். தேவனுக்கு விரோதமாய் குறை சொல்கிறீர்கள். இந்த தத்தி ஆளை கட்டிக்கிட்டு ஒண்ணுமே இந்த ஆளுக்கு விளங்க மாட்டேங்குது. ஐயோ, ஒரு எருமை மாடு கூட நான் வளர்த்திருந்திருப்பேன், ஆனா இந்த ஆளோட வாழை என்னால முடியல. இனிமேல் அந்த வார்த்தைகளெல்லாம் பேசாதீங்க. இப்போ நம்ம சர்ச்சில் பார்த்தீங்கன்னாக்க 2 பேர் கணவன் மனைவி இருக்காங்க. 2 பேர் ஏன்னா யூடியூப்பில் இருக்கனால பேர் சொல்ல வேண்டாம். நான் இந்த அம்மாவை பார்த்து கேட்பேன், எப்படித்தான் இந்த மனுஷன் உன்னோடு வாழ்கிறார்? ஏன்னா புது கப்பு வாங்கிட்டு வந்து 4 நாள் கூட இருக்காது, டமால் ஆகிடும். இது வரைக்கும் ஒரு 10-15 கப்பு காலியாக போயிருக்கோம். நான் சொல்லுவேன், என்ன மாதிரி ஒரு கோபக்கார ஆளாக இருந்தா, அப்போது அவர் 2 தடவை கூப்பிட்டா கூட என்ன மாமா அப்படின்னு ஒரு கரணை கூட கூப்பிட்டு புத்தி சொல்லுவேன். இப்படிலாம் பேசாத, சாந்தமாக பேசி பழகு, அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா அப்படி அடிக்கடி கூப்பிடுற ஆணு அந்த அளவுக்கு தன் மனைவியை நேசிக்கிறான் என்ற அர்த்தம்.
அந்த ஆண் மனசுல வேற யாருக்குமே இடம் இல்லை, உன்னை தவிர வேற யாருமே இல்லை. அதனால எங்க போனாலும் எங்க வந்தாலும் உன் பேரை சொல்லி உன்னையே சுத்தி சுத்தி வரான். இது அற்பமா இருக்கா? ஆள் ஒருவேளை 2018 போயிருந்துச்சுன்னு வச்சுக்கலுங்களேன், அப்ப தெரிஞ்சிருக்கும் சீனு. கேட்பார் கிடையாது, விசாரிப்பார். ஒரு வாய் தண்ணி குடிச்சியான்னு கூட கேட்க ஆள் இல்லை அப்படின்னா அப்படி ஒப்பாரி இருக்கிற மாதிரி ஆயிடும். எல்லாருக்கும் சொல்றது, இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய அருமை தெரியாதுங்க. அவங்க குண்டா இருக்கிறாங்களோ ஒல்லியா இருக்கிறாங்களோ, வியாதியா இருக்கிறாங்களோ சுகமா இருக்கிறாங்களோ, நெட்டையா இருக்கிறாங்களோ குட்டியா இருக்கான். என் மனைவியும் அதே அளவு தான். நான் என் மனைவிக்கு செருப்பு எடுக்கும் போதெல்லாம் என் ஃப்ரெண்டு கடைக்கு போய் எடுப்பேன், கிளாஸ்மேட் கிடைக்க. உன் குழந்தைக்கு எத்தனை வயசுடா இருக்கும் அப்படின்னு கேட்பான். ஏன்னா அவ்வளோ குட்டியோண்டு காலி என் மனைவிக்கு. அவன் அப்படி கேட்பான். எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இல்லை, என் ஒய்ஃபுக்குண்ணா. உன் ஒய்ஃபுக்காடே சும்மா சொல்லாத அப்படின்னு அவன் கேட்பான். என் ஒய்ஃபு தான். இது சின்ன பிள்ளைகளுடைய சைஸுடா, பெரிய சைஸ்லாம் தேடி பார்த்தா கிடைக்காத சைஸு. ஆனால் சின்ன பிள்ளைங்க சைஸில் தேடி போனால் அங்கே தான் சைஸ் இருக்கா. அவன் சிரிப்பான். ஆனால் கடுகு சிரித்தாலும் காரம் போகாதுங்கிற மாதிரி அவளை கல்யாணம் பண்ணதுக்காக சந்தோஷப்படுகிறேன். என்னுடைய எல்லா பலவீனத்தை தாங்குகிற ஒரு சுமை தாங்க. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அப்படியே எனக்கு அப்படியே பயமாக இருந்துச்சு. அப்போ படுக்கும்போது என்ன பண்ணுவேன், என் மனைவி கை தூக்கி என் நெஞ்சு மேலே வச்சுக்குவேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலாக ஒரு தைரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு சத்துவம் நிறைந்தவளாக அவள் காணப்பட்டார். என்றைக்குமே ஒருத்தருடைய அருமை. சில நேரங்களில் சில கோபங்கள் மனஸ்தாபங்கள் கணவன் மனைவிக்குள்ளே வரலாம். ஆனால் ஒன்று நினைங்க, உங்கள் கணவனை போல உலகத்தில் சிறப்பான ஆம்பளையே இல்லை. பெண்கள் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என் கணவனை போல உலகத்தில் சிறப்பான ஒரு ஆண்மகன் யாருமே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு 10 ஸ்தோத்திரமாதாக உங்கள் கணவனுக்கு சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் ஒரு 10 ஸ்தோத்திரமாக சொல்லணும். நான் எத்தனை முட்டாள்தனம் பண்ணாலும், நான் எத்தனை கோவப்பட்டாலும், எவ்வளோ திட்டினாலும், அந்த மொறுமொறுப்பான தோசையிலேருந்து, அந்த இடிச்சு பிழிந்த இடியாப்பத்திலேருந்து, தேங்காய் பால் சொதியிலிருந்து, கறிக்குழம்பு மீன் குழம்பு வறுவலிருந்து எனக்கு ஒரு குறைவும் இல்லாமல் என்னை பார்க்குற என் மனைவியை போல வேற யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா சொல்லலாமா? இவ்வளவுதான் இல்லையாவா? உணருங்கள், உங்கள் வாழ்க்கையினுடைய அருமையை உணருங்கள். உங்கள் பலவீனத்தை எல்லாம் பொறுத்து கொள்கிற ஒரு கேரக்டர் இருக்குன்னா அது உங்களுடைய வாழ்க்கை துணை. ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்க. இந்த மீகாலை போல அற்பமா நினைக்காதீங்க. ஆசீர்வதிப்பதற்காக வந்த தாவீது அவன் சொல்றான், ஓஹோ அப்படி சொல்றியா, நல்லது. நான் தேவனுடைய பார்வைக்கு இன்னும் நான் நீசனும் அற்புதமா இருக்கிறேன் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இது நிமித்தம் மீகாலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாமல் போனது என்று எழுதப்பட்டிருக்கு. சாபம். ஆசீர்வதிக்கிறதுக்காக வந்த தாவீது கணவனை அவள் அற்பமா எண்ணினதுனால கணவன் மூலியமாக வர வேண்டிய ஆசீர்வாதம் அங்கே மீகாலுக்கு வரவில்லை. நல்லா கவனிங்க. உங்க கணவனுக்கு மரியாதை செலுத்துங்கள். உங்கள் கணவனுக்கு ஏற்றோர் நல்ல வாழ்க்கை துணையாய் வாழுங்கள். கணவனுக்கு நீங்கள் செய்கிற ஊழியத்து நிமித்தம் தேவன் அதற்குரிய ஆசீர்வாதங்களை வேதத்தில் வைத்திருக்கிறார். கணவனுக்கு நீங்கள் செய்கிற ஊழியத்து நிமித்தம் மனைவி நீ ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதே போல மனைவிக்கு நீங்கள் கணவன்மார் நல்லா ஊழியம் செய்யுங்க. உங்கள் மனைவியை நீங்கள் சரியாய் வழிநடத்துகிற ஊழியம் செய்கிறது நிமித்தம் கணவர்களாகிய உங்களை மனைவியை நன்மையானதை கண்டெடுக்கிறார். கர்த்தருக்கு தயவை பெற்றுக்கொள்கிறேன் வண்ணமா உங்கள் மனைவி எவ்வளோ நல்லா வச்சுக்கிறீங்களோ கர்த்தர் சந்தோஷப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குறை சொல்கிற வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு இன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கை துணைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவங்கள அற்பமாக எண்ணாதீங்க. அவங்கள மட்டும் இல்லை, யாரையுமே உங்கள் வாழ்க்கையில் அற்பமாக எண்ணக்கூடாது என்ற ஒரு முடிவை இந்த ஆண்டவருடைய சிலுவையை தியானிக்கிற நாட்களை நீங்கள் நினைவு கூறும்படி நான் விரும்புகிறேன். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தில் 30, 31, 32 வசனத்தை நாம் படிக்கும்போது ராகேலுக்காக தாவீது 7 வருஷம் வேலை செஞ்சான். மாமனார் ஏமாற்றி லேயாலே கல்யாணம் பண்ணிட்டான். லேயால அவனுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா லேயாலுக்கு மார்க்கன், லேயால பிடிக்கல. அப்போ அடுத்தது அவன் சண்டை போடும்போது ராகேலையும் திருமணம் செய்து வைக்கிறான். ராகேலை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் லேயாளை காட்டிலும் அவன் ராகேலை அதிகமாக நேசித்தான். இதை யார் பார்த்தா? கர்த்தர் பார்த்தார். லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்பதை கண்டார். யார் அங்க அற்பமா என்னது? யாக்கோபு லேயாளை
அற்பமா எண்ணி ராகேலுக்கு மிகுந்த கனத்தையும் சிநேகத்தையும் கொடுக்கிறான். லேயால மைண்ட் பண்ணல. என்னங்கன்னு கூப்பிட்டா காது கேட்காத மாதிரி போறது, சாப்பிடுங்கன்னு சொன்னா வை அப்புறம் வரேன்னு சொல்றது போறது, உதாசீனப்படுத்தி லேயாளுடைய எந்த சேவையும் எனக்கு தேவையில்லை, நீயே தேவையில்லை, உன் சேவை எனக்கு எதுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி அங்க லேயா ஏதோ ஒரு பழைய சோறு தான் வச்சிருப்பா. கொண்டா பஞ்சாமிர்தமா, ராகேல் பழைய சோறு தான் வச்சிருப்பா. கொண்டா பஞ்சாமிர்தமா இன்னைக்குதுன்னு அங்க போய் சாப்பிடுவான். இங்கெல்லாம் காத்திருந்து சமைச்சு வச்சிருந்த லேயாளுக்கு துக்கமா இருக்கு. கர்த்தர் இந்த பார்ஷியாலிட்டி பண்றதை பார்த்தார். ராகேலை நல்லா நேசிச்சு லேயாளை மட்டம் தட்டுறதை பார்த்தார். உடனே என்ன பண்ணினாரா, ராகேலுடைய கர்ப்பத்தை ஒரு பூட்டு போட்டு பூட்டி விட்டுட்டார். லேயாளுக்கு கர்ப்பந்தரிக்க அனுக்கிரகம் செய்தார். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கண்டு கர்த்தர் அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வரிசையா பல பிள்ளையை பெற்றெடுக்கிறா. 7 பையன் இல்ல, வரிசையா ஒரு பிள்ளையும் பெற்றெடுக்கிறா. ஆனா ராகேலுக்கு பாருங்க 2 தான். லேயாளுக்கு தீர்க்காயுசு கிடைக்குது, ராகேலுக்கு அற்ப ஆயுசு தான் கிடைக்குது. அவ 2வது டெலிவரியில செத்து போயிட்டான். பெனானி அப்படின்னு பேர் எடுக்கிறார். அப்படின்னா துக்கத்தின் மகனின் பேர் வச்சுட்டு போறார். ஆனா அவங்க அப்பந்தான் அவனை பேரை மாத்துறார். அப்ப நல்லா கவனிங்க, நாம் அற்பமா எண்ணப்படும் பொழுது, பிறரால் நம்ம அற்பமாக எண்ணப்படும் போது, பிறரால் மட்டம் தட்டப்படும் போது, உங்க குடும்ப உறுப்பினரால் மட்டம் தட்டப்படும் போது, வேலை ஸ்தலங்களிலே மட்டம் தட்டப்படும் போது, அற்பமா எண்ணப்படும் போது தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் என்பதை கர்த்தர் அறிகிறார். அல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னுடைய அற்பமாக நான் எண்ணப்பட்டதை அறிகிறார், அவர் என்னை உயர்த்துவார். நீங்க உங்களுக்காக ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க, உங்களுக்காக நீங்க சண்டை போடாதீங்க, உங்களுடைய ரைட்ஸ்க்காக நீங்க கிளைம் பண்ணாதீங்க. மாறாக நீங்க ஒன்னு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை விசாரிக்கிறவர், ஆண்டவரே நீர் என்னை பார்க்கிறவர், லேயாளை பார்த்தவரே நீர் என்னை பார்க்கிறீர், நான் அற்பமா எண்ணப்படுகிறதை பார்க்கிற ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்ற கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். நாம ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம ட்ரூ கிறிஸ்டியன்ஸ் சொன்னா நாம ஒரு முடிவு எடுக்கணும். நான் யாரையும் என் வாழ்க்கையில அற்பமா எண்ண மாட்டேன் ஆண்டவரே. ஒன்று தெரியுமா உங்களுக்கு, தேவன் யாரையுமே அற்பமா எண்ணல. அவர் அற்பமா எண்ணிருந்தா நானும் இங்க நின்றுக்க முடியாது, நீங்களும் இங்க வந்திருக்க முடியாது. கர்த்தர் நம்மை மதித்ததுனால, நம்மளை வெளியேறப்பட்டவனை நினைத்ததுனால தான் நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். ஆகவே இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல 1 சாமுவேல் 15:17 சொல்கிறது, சவுலை பார்த்து சாமுவேல் சொல்றார், அவர் விழுந்த பின்பு சொல்கிறார், உம்முடைய பார்வைக்கு நீர் அற்பமா இருந்த போது அல்லவா நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவானே. ராஜாவானு உனக்கு பெருமை வந்துருச்சா, உன் இஷ்டப்படி ஆடுற, கடவுளுக்கு கீழ்ப்படியாமன்னு கேட்கிறார். அப்போ ஒன்று நம்ம புரிந்து கொள்ளணும், நம்முடைய பார்வைக்கு நம்மை உயர்த்தாம நம்மை தாழ்மைப்படுத்த கற்றுக்கொள்ளணும். யார் இன்னொருவர் அற்பமா எண்ணுகிறார்கள் என்றால், யார் ஒருவர் தன்னைத்தானே உயர்த்திக் கொள்கிறார்களோ அவர்கள் பிறரை மட்டம் தட்டுவார்கள். இது எங்கே ஆரம்பிக்கிறது? தெருவில் 4 குழந்தைங்க விளையாடுற இடத்துல இருந்து, வீட்டில் ஒரு 3 குழந்தைங்க அண்ணன் தம்பியா பிறந்துக்குன்னா அங்கே தோன்றுகிற அந்த வித்தியாசங்கள் கடைசியில் சமூகத்தில் உயர்மட்ட வரைக்கும், வயதான காலம் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் தொடர்கிறது. நாம் ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே பிறரை மதிக்க எனக்கு கற்றுக் கொடுங்க, பிறருடைய முக்கியத்துவத்தை உணர்வதற்கு எனக்கு கிருபை செய்யுங்க நம்ம கற்றுக்கணும். எனக்கு நிறைய அந்த மாதிரி கர்த்தர் டீச்சிங் கொடுத்துருக்கிறார். எங்கள் வீட்டுக்கு ஜான்சன் ஒரு பிரதர் வருவார், ஜெவமன வருவார், நிறைய வாலிபர்கள் வருவாங்க, இவரும் வருவார். இவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, சிலரை பார்த்தாலே பிடிக்காது, சிலர்கிட்ட பேசினா பிடிக்காது, சிலர்கிட்ட பழகினா பிடிக்காது, சிலரை கொஞ்ச நாள் கழிச்சா பிடிக்காது. இதை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஏன்னா இவர் நொயின்னு லூஸ் டாக் பண்ணுவார். நான் மாதத்தில் ஒரு தடவை தான் போவேன். எங்கள் அம்மாவோட ஒரு 3 நாள் இருக்கலான்னு போனால் இவங்க அந்த டைமெல்லாம் எடுத்துக்குவாங்க. இவர் நியூசன்ஸை லூஸ் டாக் பேசிக்கிட்டே இருப்பார். அப்புறம் பிரதர் இருங்க வரேன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டு வருவாங்க, நொயின்னு பேசிகிட்டே இருக்கிறார் அப்படின்னு. அதனால் எனக்கு அவர் பார்த்தாலே எரிச்சல். அவர் அப்படியே வந்தால் ப்ரைஸ் விளாடும்பார், நான் அவர் அப்படியே இப்படி பார்த்துட்டு இருப்பேன். சோத்திரம் பாரு, எப்போ வந்தீங்க பாரு, இப்படியே பார்த்துட்டு இருப்பேன். என்னை கண்டாலே மனுஷன் அரண்டு போயிடுவார். இங்கே இருக்கும்போது என் ஃபேஸ் வேறு, எங்கள் வீட்டுக்கு போனால் என் ஃபேஸ் வேறு. தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா சிலதெல்லாம் களை எடுக்கணும்னா, சில நேரத்தில் நம்ம வேலியாக இருக்கணும்னா முள்ளாக இருக்கணும், சில நேரத்தில் வேண்டாத கிளையை வெட்டணும்னா நம்ம அருவாளாக இருக்கணும், சில நேரத்தில் மலைகளை உடைக்கணும்னா நம்ம நல்ல கூர்மையுமான கற்பற்குள்ள எந்திரமாக இருக்கணும். இல்லை நாம் கீழே போயிடுவோம், அதாவது நம்மளை உருப்படி இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அதனால் எனக்கு வாலிப தங்கச்சி இருந்ததுனால நான் எப்போதும் சென்சிட்டிவாக இருப்பேன். வாலிப பிள்ளை இருந்தாலே இப்போ இங்கே பேசிகிட்டு இருந்தாலும், இப்போ நான் இங்கே பார்த்தாலும்
இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, அங்கே யார் பேசுகிறா, ஒரே சைட்டில் இத்தனையும் என் மைண்டுக்குள்ளே கவனிச்சுட்டா இருக்கும். அந்த அளவுக்கு நான் என்னை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். கம் டு த பாயிண்ட். அப்போது இவர் என்னை பார்த்தாலே பயப்படுவார், பேசவே மாட்டேன், அப்படியே முறைச்சி தான் பார்ப்பேன். அவர் வாலிபர்களே எவனும் வரமாட்டான். நான் வீட்டுக்கு போனாலே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ எப்போ கிளம்புறேன்னு கேட்பாங்க. ஏமான்னு கேட்குறேன். இல்லை ஊழியம் நிறையா இருக்கணும், நீ வந்து கேட்குறிய அப்படின்ட்டு அவங்க நினைப்பாங்க. சரி, அப்புறம் நான் வந்துடுவேன், வெள்ளிக்கிழமை ஆராதனைக்காக வந்துடுவேன், அதுக்கப்புறம் வருவேன். என் பெரிய குழந்தை ஷைனி பிறந்தபோது 7 மாதத்தில் அவள் உடல் நலம் இல்லாமல் போயிட்டா. ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தோம், அங்கே சீரியஸ் ஆகிட்டா. மாசானிக்குங்கிற ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணோம். டாக்டர்ஸ் வந்து 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் சொல்ல முடியும்னாங்க. அந்த ராத்திரி அந்த சாயந்தர வேலையில் எல்லாருக்கும் ஃபோன் போட்டு என் குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் பண்ணி அழுதேன். அப்போ இந்த சகோதரன் வந்தால் இவனை நான் அறிந்த விதம் வந்து இவர் நல்லா ஜெபம் பண்ணுறவர் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ என் 2 கையும் தூக்கிட்டு அவரை பார்த்து அழுதுகிட்டே சொன்னேன், பிரதர் என் குழந்தை ஜீவன் அடையணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். என் வாழ்க்கையில் சாகிற வரைக்கும் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை நான் மறக்க மாட்டேன். யாரையும் நம்ம வாழ்க்கையில் அற்பமாக எண்ணக்கூடாது என்பதற்கு தேவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய படிப்புன்னு ஒரு மரண இருள் என்னை சூழ்ந்து கொண்ட போது, ஜெப உதவிக்காக நான் பரிதபித்த போது, டாக்டர்கள் எவ்வளோ லட்சம் பணம் எங்ககிட்ட இருக்கு. எங்கள் அப்பா சொல்றாரு, எத்தனை லட்சம்னாலும் நான் சரி மனைவி அழுதா, மாமா என் பிள்ளையை காப்பாற்றி கொடுங்க, அம்மா எத்தனை லட்சம்னாலும் கோடினாலும் நான் செலவழிக்கிறேம்மா, ஆண்டவர் ஜீவனம் கொடுக்கணுமே அப்படின்னாரு. ஏன்னா எங்ககிட்ட பணம் நிறையா இருக்கு, செலவழிக்க ரெடி, ஆள்பலம் இருக்கு, டாக்டர்கள் இருக்கிறாங்க, மருத்துவ உதவிகள் இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆனா ஜீவனை கொடுக்கக்கூடிய வல்லமை தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் அங்க இருக்கு. இதுக்கு தேவை யார் என்றால் டாக்டர் அல்ல, பணக்காரன் அல்ல, ஆள் அல்ல, ஜபம் பண்றவன் தேவைங்க. நிறைய நேரங்களில் நமக்கு ஜபம் பண்றவங்க அற்பமா நம்முடைய வாழ்க்கையில தோணுது இல்லையா? ஜபிக்கிற மனைவி அற்பமா இருக்கிறாள், ஜபிக்கிற பையன் அற்பமா இருக்கிறான், ஜபிக்கிற புருஷன் அற்பமா இருக்கிறான், என்னையா இந்த ஆள் பார்த்து ஜவ்வா எழுதி ஜபம் பண்றாரு அப்படின்லாம் தோணும். ஆனா அதனுடைய மேன்மை எப்ப தெரியும் தெரியுமா? எல்லாரும் நம்மளை கைவிட்டு இருக்கும் போது, எதனாலும் நடக்காத போது, நான் நம்புகிற மருத்துவர்கள் எல்லாம் கடவுளை தவிர வேற யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லும் போதுதான் அங்கதான் அந்த ஜபிக்கிற மனிதன் நம்ம நினைவுக்கு வருவான். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரன் நான், அந்த பையன் விசுவாசி, ஆனா ஊழியக்காரனாக எனக்கு நீ அற்பமாய் அவனை நினைச்சியா, அவன் சமூகத்துல ஜபிக்கிறவன் தெரியுமா அப்படிங்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பலத்த அடிதான் அன்னைக்கு நான் சந்தித்த அந்த சம்பவம். கை எடுத்து கும்பிட்டு அழுதுட்டு தாழ்மையா சொல்றேன், என் பிள்ளைக்காக ஜெபம். நான் என்னுடைய விசுவாசம், ஒருவேளை ஜபிக்கிற மனுஷன் இவன் ஜெபம் பண்ணா கர்த்தர் என் பிள்ளையை எனக்கு ஜீவனோடு கொடுத்துருவார். ஏன்னா எனக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரே ஒரு ஆப்ஷன் பிரேயர் மட்டும்தான். ஏன் சொல்ல வரேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக நேரத்தில் அற்பமாக, உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் பல வருஷங்கள் பயன்படாத ஒரு துருப்பு சீட்டா இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவர்களை பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்பட வேண்டிய நிலை வரலாம். ஆகவே ஒருவரையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்பமாக எண்ணாதீர்கள். லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார். விளைவு என்ன? யாக்கோபுடைய முதிர் வயது வரைக்கும் ராகேல் போய் சேர்ந்துட்டா, ராகேலின் கல்லறையில் போய் சேர்ந்துட்டா. ஆனால் ஏப்து தேசத்துக்கோ அதுக்கு அப்புறமோ எல்லா காலமும் உணர்ந்து நாங்கள் யாக்கோபை கவனித்தது யார் என்றால் அந்த லேயாள் தான் கவனித்தது. இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணையை நீங்க அற்பமா நினைந்த உங்க எண்ணத்தை மாத்திருங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த வாழ்க்கை துணைக்காக நான் நன்றி சொல்றேன். என்னங்க இளமையும் அழகும் எத்தனை நாளைக்கு இருக்குங்க? 20 வருஷங்க. ஒரு 25 வயசுல கல்யாணம் பண்ணிங்கன்னா 45 வயசுல போயிடும். பெண்ணுக்கு மெனோபா ஸ்டேஜ், ஆணுக்கு மெட்டபாலிக் சிஸ்டம் குறைய ஆரம்பிச்சிடும். டை அடிச்சு தலையை கருப்பாக்கலாம், அல்லது முகத்துக்கு மேக்கப் போட்டு சுருக்கத்தை மாற்றலாம். ஆனால் முகம் கழுவுனோடனே எல்லாமே வெளுத்து போயிடும். 3 மாசம்னா தலையை நரைச்சத்தால தெரிஞ்சு போயிடும். முடி கொட்டு போச்சுன்னா சொட்டையா போயிடும். அழகும் இளமையும் போயிடும். ஆனா இறுதியும் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? மேன்மேலும் அழகா இருக்கும். நல்ல கணவன் மனைவி வாழ 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 அவருடைய இறுதியும் அழகாகி கொண்டே வரும். அதுதாங்க மேன்மையான தேவனுடைய குடும்பம். இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ளுதல், இன்னும் ஆழமாய் அன்பு செலுத்துதல். என் மனைவி கல்யாணம் பண்ணனால எனக்கு பெருசா, ஏன்னா பெண்களோடையே பேசாமையே சின்ன வயசுல இருந்து வளர்ந்துட்டேன். எங்க அம்மா தான் எனக்கு, அப்புறம் என் தங்கச்சி, வேற யாருக்கிட்டையும் நான் உறவு வச்சுக்க மாட்டேன். அதனால ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் வேணுங்கிறனால எங்களுக்கு டீச்சிங் பண்ணி கொடுத்தாங்க. 2 பேரா போகணும், பொம்பளைகளோட பேசக்கூடாது.
அதனால் எந்த சகோதரியை பார்த்தாலும் தோத்திரம் போட மாட்டேன், முகத்தை பார்க்க மாட்டேன், திரும்பிக்குவேன், பேச மாட்டேன். கூடுமான வரைக்கும் 2 இங்கே திருச்சியில் வந்து கூட மரியாதை சிஸ்டர் கேட்டு போகிறாங்க, வெளியே போய் கேட்டுக்கு ஒரு புட்டு வீட்டுக்கு ஒரு போட்டு பாஸ்ட் வீட்டில் இருந்து பல பேர் போயிடுவாங்க. யாரையும் தனியாக பார்க்க நான் விரும்பவே மாட்டேன், பூட்டு போட்டு உள்ளே உட்காந்துக்குவேன். என் மனைவி கல்யாணம் ஆனும்போது கூட என் மனைவி கூட வர்றதுக்கு நடந்து வர்றது எனக்கு வெக்கமாக இருக்கும். அதனால் 2 அடி முன்னால் வேகமாக போயிடுவேன். அவங்களுக்கு நல்ல காலத்துலேயே அவங்களால நடக்க முடியாது, நான் வேகமாக நடக்கிறனால போவோம். அவங்க கேட்பாங்க, என்ன கேட்டாங்க, என்னை பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டீங்களா? எனக்கு என்னென்னா, ஒரு மனைவி எப்படி பிரசங்கமெல்லாம் நல்லா தான் பண்ணுவேன், ஆனால் கூட ஒரு பெண்மணியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல. அதனால எல்லாம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு மிலிட்ரி மாதிரி கட் அண்ட் ரைட்டாக ஒரு டிஸ்டன்ஸாகவே ஒரு 2 வாரம் பக்கம் ஆச்சு. கொஞ்சம் மனைவி கிட்ட சகஜமாக பேச 2 வாரம் ஆச்சு. எங்கள் அம்மாட்ட பேசியிருந்தேன், என்ன உங்கள் அம்மாட்ட பேசுங்க, தாயும் பிள்ளைக்கும் 1000 இருக்கும், நீ யார் அதை கேட்க? இன்னைக்கு என் மனைவி என்னை குத்தி காட்டணும்னா அதை சொல்லி காட்டணும், நீங்கள் அப்படி கேட்ட ஆள் தானே அப்படின்னு என் மனைவி சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு விளங்கலை, எனக்கு வாழ்க்கையை குறித்து புரியல. ஆனால் இன்றைக்கு இன்னும் ஆழமான உறவு வந்த பொழுது நான் பார்க்கிறேன், என்னுடைய அன்பு, என்னுடைய எல்லா பரிமாற்றங்களும் முன்னேறி இருக்கிறது பார்க்குறேன். வெறும் ஒரு வெளி தோற்றத்தின்படியோ இளமையின் அடிப்படையிலே இருந்திருக்குமானால் அவைகள் தணிந்து போயிருக்கும். ஆனால் நாளுக்கு நாள் அது மெருக இருக்கிற வசனத்தின் அடிப்படையில் உருவாகிற அன்புங்கிறனால தான் அது வயதாக திக்னஸ் ஆயிருக்கு. இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, விசேஷமாக யூகேல பார்த்தீங்கன்னா, வயசான 90 வயசு அந்த அம்மா இருக்கும், 94 வயசு அந்த தாத்தா அங்கே கார்டனில் பெஞ்சில் உட்காந்து ஜாலியாக பொக்கவாயை போட்டுட்டு கையில் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு ஜாலியாக பேசிட்டு ஒருத்தர் கொஞ்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த கல்லுக்குள்ள இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படின்னு யோசிப்பாங்க, என்ன தப்புன்ற இந்த தாத்தா பாட்டியோட தாவாங்கோடைய தடவட்டும் தப்பு இல்லையே, பொண்டாட்டி தானே தடவுறாரு, தப்பு இல்லையே. பொண்டாட்டி வேணான்னு அடிக்கிறத விட இன்னொருத்தர் விவாகரத்து பண்ணுறதை விட அவர் நேசிக்கிறாருங்க. ஒருத்தர் அற்பமாக நினைந்தா இந்த திக்னஸான ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆயிருக்காது, க்ரோத் ஆயிருக்காது. அப்போ நன்றாக ஒன்று புரிந்து கொள்ளுங்க, என்றைக்கும் அற்பமாய் குடும்பத்தில் உள்ளவர்களை நினைக்காதுங்க, யாரையும் நினைக்காதுங்க. வயசான காலத்தில் அம்மா அப்பாவை அற்பமாக நினைப்பாங்க. உனக்கு வயசாச்சு சும்மா நையன்னு பேசிட்டு உங்கள் பிள்ளைக்கு சொல்லி வளர்த்துங்க. வயசாகத்தான் இந்த கருவாட்டு குழம்பு இருக்குல்ல, கருவாட்டு குழம்பு, நெத்திரி கருவாட்டு குழம்பு ஹோட்டல்லையே போட்டிருப்பான், நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு. அந்த நேற்று வச்ச கருவாட்டு குழம்புல என்ன இருக்கு அப்படின்னா, அது கொஞ்சம் ருசியை கூட்டியிருக்கோம், கொஞ்சம் வாசனையை கூட்டியிருக்கோம். வாசுறவங்களுடைய எச்சில், சாப்பிட்றவங்களுடைய எச்சில் சொற்ற அளவுக்கு அந்த வாழையில அந்த சோத்தில் போட்டு பிசைஞ்சு அப்படி ஒரு உறிஞ்சி அந்த புளிப்பும் காரமும் அந்த ஃப்ளேவரோடு சாப்பிட்டு அந்த நெத்திலியை வாயில் போட்டு மெல்லும் போது அந்த வறுமை, அந்த ருசி, அதை போல தான் இந்த அம்மா அப்பா, வயசான அம்மா அப்பா. உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தேன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க, அந்த தாத்தாவுடைய மடியில் படுக்கிறதும் பாட்டிக்கிட்ட கதை கேட்குறேன். நான்லாம் பாக்கியவான். எங்கள் தாத்தா பக்கத்துலேயே படுத்துட்டு கைத்துக்கட்டில் வேப்ப மரத்துக்கு உட்காந்து கதை சொல்லு தாத்தான்னு கேட்டு வளர்ந்தேன். இன்றைக்கி தாத்தாவுங்கிற பேரில் தான் பார்க்க முடியும், நேராக பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி ரிலேஷன்ஷிப்லாம் மாறிடுச்சு. வயதாக பெற்றோரை மதியுங்க, அவங்கக்கிட்ட அனுபவங்கள் இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதே போல் பெற்றோர் நல்லா வாழுங்க, முன்மாதிரியாக வாழுங்க, பரிசுத்தமாக வாழுங்க. நீங்கள் கை வச்சு ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் அப்படி ஜெபித்தார், ஈசாக்கு அப்படி ஜெபித்தார், யாக்கோபு அப்படி ஜெபித்தார், தாவீது அப்படி ஜெபித்தார். அவங்களுடைய சந்ததிகள் தலைமுறைகள் விருத்தி அடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்களும் அப்படி மாற வேண்டும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, பெரியவங்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு தாத்தான்னு கூப்பிடுறது போல யோ பெருசு என்ன பெருசு சிறுசுன்னு, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து நின்று நரமயிர் உள்ளவனை முகத்தை கனமண்ணுவாயாகன்னு கர்த்தர் வேதத்தில் சொல்லி கொடுத்துருக்க. இன்னைக்கு அற்பமாக நினைக்கிற இந்த நிலைமை மாற வேணும். வேகமாக நான் சொல்லி கடந்து போகிறேன். அதனால உங்கள் பிள்ளைகளுக்கு பெரியவர்களை மதிக்க கற்றுக் கொடுங்கள். யாரையும் அற்பமாக என்னாதுன்னு சொல்லிக் கொடுங்க. பொம்பளை பிள்ளைகளை இந்த ஆம்பளை பசங்க மட்டம் தட்டுற வேலையை நிப்பாட்டுங்க. பெற்றோர் கூட ஆம்பளை பையனுக்கு ஒரு மாதிரியும் பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் வீட்டில் ட்ரீட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, பொம்பளை புள்ளியை எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டியே வளர்த்துவாங்க. ஏன்னு கேட்டால் கொஞ்சம் விட்டா என்ன சொல்லுவாங்க, பொம்பளை சிரிச்சா போச்சு, புடவையை விரிச்சா போச்சு, இப்படிலாம் பழமொழி சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், பொம்பளை பிள்ளைக்கும் அதே அறிவு தான் இருக்குது, ஆம்பளை பையனுக்கு அறிவு தான் இருக்குது. அவன் மட்டும் பைக் எடுத்துகிட்டு ஊரை சுற்றலாம், இவன் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டு வரக்கூடாது. கண்டிச்சா 2 பேரையும் ஒன்றா கண்டிங்க. இந்த பார்ஷியாலிட்டியாக கண்டிக்கிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் சரியான டீச்சிங்கை கொடுத்து 2 குழந்தைகளையும் சரியாக நடத்துனீங்கன்னா 2 குழந்தைங்க நல்லா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க,
பழைய பெற்று தாங்க இன்னைக்கு பாக்கியம். பையசங்க எவனை கவனிக்கிறாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நானும் என் தம்பி இருக்கிறோம், எங்கள் அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், எங்கள் அப்பாட்ட எப்படி நடந்துக்கிறோம், நாங்களும் பையங்க தான் சொல்லுவோம். அதே மாதிரி பிள்ளைகள் இந்த காலத்தில் பிள்ளைங்களாம் சரியில்லைங்க. எனக்கும் பிள்ளை இருக்குது, 2 பிள்ளை இருக்குது. என் பிள்ளைங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிறான், ஏன் என் மனைவி ஒரு பிள்ளை தான், அவன் எப்படி நடந்துக்கிறாம பேச முடியாது. அப்போது எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் இருக்கிறத விட பாலியல் ரீதியாக ஆணா பெண்ணாங்கிற வித்தியாசம் இல்லை. பெண்ணா பிறந்தா பொம்பளை சிங்கம், ஆம்பளையா பிறந்தா ஆம்பளை சிங்கம். நமக்கு என்ன, ஆம்பளையா பிறந்தா ஆம்பளை சிங்கம், பொண்ணா பிறந்தா பன்னிக்குட்டி. இந்த மாதிரி அற்பமாக நினைக்கிறதுல நம்ம விட்டு நம்முடைய பிள்ளைகளை கொடுத்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ ஏன் ஒருவரை அற்பமாக எண்ணக்கூடாது? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதிருங்கள், ஏனென்றால் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் என் பிதாவின் சமூகத்தை நித்தமும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, சின்ன பையன் தானே மட்டம் தட்டாதீங்க, கொஞ்சம் புத்தி பதளிச்ச புள்ளதானேன்னு சொல்லி மட்டம் தட்டாதீங்க. அவங்களுக்குரிய தேவதூதர்கள் தேவ சமூகத்தை தரிசிக்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்ஸை அந்த பிள்ளைக்காகவோ அந்த பையனுக்காகவோ யாரும் பேசலைனாலும் தேவதூதர்கள் போய் அங்கே கர்த்தருடைய சமூகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இது ஒரு வார்னிங். ஆகவே நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளணும், சின்னவங்கன்னு சொல்லி யாரையுமே மட்டம் தட்டக்கூடாது, அற்பமாக நினைக்கக்கூடாதுங்கிற டீச்சிங்கை நம்ம கற்றுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22 26 28 வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பாகத்தை நாம் பார்த்தால் அங்கே சொல்கிறது, எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வளர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமான தெரிந்து கொண்டார், பலமுறைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப தேவன் அற்பமானதை தம்முடைய கருவியாக பயன்படுத்த கதை தெரிந்து கொண்டார். நீங்க சொல்வீங்க, இவன் பிறந்ததுக்கு வேற ஏதாவது பிறந்திருந்தா, இவ பிறந்ததுக்கு வேற யாராவது பிறந்திருந்தா. ஒவ்வொருவரும் நம்ம வீட்டில் பிறக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. ஆமேன். தேவன் எதையை தெரிந்து கொள்கிறார்? உலகத்துல வெயிட்ட நல்ல பெருசா பெருமைக்குரியது இருக்கிறத தெரிந்து கொள்வாங்க. ஆனால் தேவன் அற்பமானதை தெரிந்து கொண்டார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அற்பமானதை அவமரியாதை செய்யாதே, அற்பமா எண்ணாதேன்னு சொல்லுது. அப்ப இன்னையிலிருந்து ஒரு முடிவெடுங்க, ஆண்டவரே நான் யாரையும் அற்பமாக எண்ண மாட்டேன், ஏனென்றால் நீர் அற்பமானவர்களை நீர் தெரிந்து கொள்கிறீர். நான் தெரிந்து கொள்ளாமல் போகலாம், ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சகோதரரே எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ணப்பட வேண்டாம், நீங்கள் எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவன் நிமித்தமும் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படியாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்போலோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து எழுதினேன். இப்ப இங்க சொல்றாரு, யாரும் யாருக்கு விரோதமா இருமாப்படியாது. நீ என்ன பெருசா, நான் உன்னை விட பெருசு. இன்னைக்கு நிறைய ஆர்குமெண்ட், சண்டை வருது இல்லையா, நிறைய ஈகோ வருது இல்லையா. மௌனமாகவே இந்த கல்யாண வீட்டில், அப்புறம் துக்க வீட்டில், அப்புறம் 4 பேர் கூடுற இடத்துல, இதுலாம் பார்த்தீங்கன்னா மௌனமாகவே ஒரு வார் நடக்கும். அவங்கள பார்த்தா டக்குன்னு இவங்க இப்படி திரும்பிட்டு அப்படியே போகிறது. ஏன்னா அவனை பெரியவளா, அவளுக்கு போய் நான் தோத்திரம் போடுறதுக்கு, அவகிட்ட போய் நான் பேசுறதுக்கு, அவன் இப்படி வந்தால் இந்த பக்கம் திரும்பிக்கிறது, இப்படி வந்தால் இந்த பக்கம் திரும்பிக்கிறது. இதனால இருமாப்பு. நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் தெருவில் யாராவது என்னை முறைச்சி பார்த்துட்டு போனாருன்னா அடுத்த தடவை வேணுன்னே போவேன். அவர் கரெக்டாக வெளியே நிற்குமா, சார் நல்லா இருக்கீங்களா, வணக்கம் சார், எப்படி சார் இருக்கேன், வீட்டில் எல்லாம் சௌக்கியங்களா சார், வரங்க சார் அப்படின்னு சிரிச்சுட்டே வந்துடுவார். 10 நாள் தொடர்ந்து அதே மாதிரி செய்வேன். 11ஆவது நாள் அவர் திரும்ப என்ன பார்த்து கேட்பார். நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே, சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களான்னு அவர் என்ன கேட்பார். நாம் எந்த அளவினால் அளக்குறோமோ, நான் 8ஆவது படிக்கும்போது என்னுடைய ஆசிரியர் முகமது அலி சொன்னார், கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். அப்போ நான் கற்றுக்கிட்டது, அப்போ எனக்கு சொல்லி கொடுத்தது. அதை நான் புரிஞ்சு, நீ மரியாதை கொடுத்தீங்கன்னா நீ மரியாதையை எடுத்துக்கொள்ளலாம்.
அல்லேலூயா. அவே நாம யாரையும் அவமரியாதை செய்யாம, யாரையும் அற்பமா எண்ணாம ஹானர் பண்ண கற்றுக்கொள்ள. அதுதான் ஒரு உயர்ந்த மனப்பான்மை. தேவன் நமக்கு தர வேண்டிய தேவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. அவர் யாரையும் என்ன செய்யறது இல்லைன்னா, அவர் இரிட்டேட் பண்றதில்ல, யாருக்கு விரோதமா தேவன் தன்னை உயர்த்தல. அவர் தம்மை தாமே தாழ்மைப்படுத்தின ஆண்டவர். நம்மை ரட்சிக்க நமக்கு ஈக்குவலான அளவுக்கு தன்னை அவர் என்ன பண்ணினார்னா ஒடுக்கினார். ஆகவேதான் நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஸ்டேட்டஸ்ல இருந்து நம்ம இறங்கி வர நம்மளால முடியுதா? முடியல. அப்படின்னா நாம ஒரு உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆண்டவருடைய சிலுவையை குறித்து தியானிக்கிற இந்த நாட்கள்ல இயேசுவை போல, ஆண்டவரே உம்மை போல என்னை தாழ்த்த, யாருக்கு விரோதமா என்னை மேன்மை பாராட்ட பெருமை பாராட்டாதபடி ஒரு எளிமையான இருதயத்தை தாரும். மத்திய 5 படிக்க சொல்றாரு, ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. ஆவியில ஸ்பிரிட்ல ஒரு சிம்பிளிசிட்டி இருக்கணுங்க. மகாத்மா காந்தியை பாருங்க, மேல ஒரு தொண்டை போட்டு கீழே முட்டி வரைக்கும் ஒரு வேட்டி கட்டி ஒரு கையில் ஒரு குச்சி வச்சிருந்தார். ஏதோ பட்டா வச்சிருந்தாரா, ஏக்கர் கணக்கான இடத்த வச்சிருந்தாரா, இல்லை மற்ற பெரிய தொழிலதிபர்கள் மாதிரி சொத்து வச்சிருந்தாரா, என்ன வச்சிருந்தார்? ஆனால் உலகமே அவரை மதிச்சது. ஒபாமா அவர்கிட்ட இரவு சாப்பிடணும் அவரோட சொல்றாங்க. ஏன் இந்த மரியாதை? காந்தி நாம் பின்பற்றாதெல்லாம் மகாத்மா காந்தி வேத வசனத்தை பின்பற்றி அவர் வாழ்ந்தார். அந்த எளிமையாய் வாழ்ந்தார், அற்பமாய் அவரை யாரையுமே நினைக்கல. தன்னை மற்ற மக்களுக்கு ஈக்குவலாக தன்னை தாழ்த்தினார். மகாராணிக்கு முன்னால் கோட் ஷூட் போட்டு வர சொல்லும்போது, இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்களுக்கு கோட் ஷூட் வாங்கி கூட நானும் போட்டு வரேன்னு இந்தியாவுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறேன். அந்த மக்களுடைய நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். அதனால நான் இந்த ட்ரெஸ் கோடில் தான் வருவேனார். இன்னைக்கு நம்ம எவ்வளோ ட்ரெஸ் கோட் போட்டு நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு முன்னால் வயிற்றுச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி ட்ரெஸ் கோட் போடணும்னு நம்ம நினைக்கிறோம். கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும்போது இன்னைக்கு அவன் வயிறு அறியுமா, இன்னைக்கு அவள் வயிற்றுச்சலாவா, இன்னைக்கு என் கிளாஸ்மேட்டோட மூஞ்சியை இன்னைக்கு பாரு என்னன்னு அப்படின்னு ஒழுக்கு போகிறோம் பார். இந்த செருப்பு வாங்கி அப்படியே காமிச்சு சீன் போடுறோம் பார். இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் யாரும் செய்யாதீங்க. ஆவியில எளிமையாய் வாழ, அதுதாங்க முக்கியம். பெருமையாக வாழ்றது சுலபம், உங்களை சின்னதாக்கி வாழ்றதாங்க கஷ்டம். உங்களை பெருசாக காமிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் உங்களை சின்னதாக காமிக்கிறது தான் கஷ்டம். எது கஷ்டம்? இந்த கஷ்டமான பாதையை தெரிந்தெடுங்க. இயேசு நமக்கு முன்னோடினார், நாம் அவரை போல நம்மை தாழ்த்த வேண்டும். அடுத்ததாக நாம் படிக்கிற ஒரு வார்த்தையை படிங்க. 4ஆவதாக 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனம். பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் செய்தபடியே நீங்கள் விசுவாசத்திற்கு எதிர்வா இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்ப நல்லா கவனிங்க, எந்த திறமைகளின் அடிப்படையிலையும் யாரையும் முக்கியத்துவப்படுத்தாதீங்க. ஒருத்தன் நடுறான், ஒருத்தன் வந்து நீர் பாய்ச்சிறான். ஆனால் அது வளர வைக்கிறது கர்த்தர் தாமே. ஆமென். நாம் என்ன பண்ணுவோம்? நடுறவன் தான் பெருசுன்னு சண்டை போட்டுக்கிறோம், நீர் பாய்ச்சறவன் தான் பெருசுன்னு சண்டை போட்டுக்கிறோம், இதுதான் பெருசு அதுதான் பெருசுன்னு சண்டை போடுறோம். ஆனால் நல்லா கவனிங்க, வல்லமையும் சத்துவம் எங்கே இருக்கிறது? அவர் சொல்லாமல் நடக்காது, அவர் சொல்றதுனால தான் நடக்குது. ஆகவே எல்லா கன மகிமையெல்லாம் அவரை குறித்தே மேன்மை பாராட்டணும், வேற எந்த மனுஷனை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது. நமக்கு பொதுவாக ஒரு பிள்ளை இங்கே லோக்கலில் வந்து கொஞ்சம் சாதாரணமான ஒரு பொட்டி கடை வச்சுருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு பிள்ளை துபாய்க்கு போய் அங்கே நல்லா சம்பாரித்து மாதம் 50,000 ரூபா அனுப்பணும்னு வச்சுக்கொள்ளுங்க. எந்த பிள்ளையை எல்லாத்துக்கிட்டையும் ப்ரொமோட் பண்ணி காமிப்பீங்க? நான் சொல்லிட்டா, துபாய் தான் நீங்கள் பெருசாக தூக்கி காமிப்பீங்க. துபாயில் இருக்கிறான் என் பையன், இன்னொரு பையன் இருக்கிறதா இருக்காங்க, அவனு இருக்கான், என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் சொல்லவே மாட்டீங்க. அப்படியே மறைச்சி ஒரு பெட்ஷீட் போட்டு மூடிடுவீங்க. ஏன்? அவன் அந்தஸ்தா இல்லை, பெத்த தாய் தான், பெத்த தகப்பன் தான். எவன் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறவனோ அவனை முன்னிலைப்படுத்துவோம், எவன் கொஞ்சம் கம்மியாக சம்பாதிக்கிறவனோ அவனை மறைச்சி வச்சிருவோம். பெத்த தாயே இப்படி பண்ணும்போது உலகம் பண்ணுமா பண்ணாதா? ஆனால் தேவன் அந்த 2 காசு போட்ட விதவியைத்தான் பார்த்தாரு. தங்கள் ஐஸ்வர்யத்தை வந்து தாராளமாய் போட்ட பல ஐஸ்வர்யம் இருந்தாங்க, அவங்க பேரை யாரையும் மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்போ தேவனுடைய பார்வை யார் தேவனுடைய பார்வையில் ஈர்க்கப்படுகிறார்கள்? ஏழ்மையும் அற்பமாக இருந்து கொண்டு தேவனை அதிகமாக யார் நேசிக்கிறாங்கன்னு பார்த்தார். நம்ம குழந்தை நம்மளை எவ்வளோ அதிகமாக நேசிக்கிறதுனா பார்க்க மாட்டோம், ஆனால் எவ்வளோ அதிகமாக சம்பாதிக்கணும்னு பார்ப்போம். அவன் நிறைய சம்பாதிப்பான், காரில் வருவான், பந்தாவாக இருப்பான், நம்மளை மதிக்கவே மாட்டான். ஆனாலும் நாம் அவனுக்கு கூஜா தூக்கிட்டு கொடையை தூக்கிட்டு பின்னால் போவோம்.
இது ஒரு ஃபேட், இது ஒரு தலையெழுத்து. அந்த மாதிரி பெற்றோருக்கு ஒரு தலையெழுத்து. அவன் விசாரிக்க மாட்டான், கண்டுக்க மாட்டான், மருமகன் மதிக்க மாட்டான். ஆனாலும் பெரிய இடம் அப்படிங்கிற நம்ம சொல்லிக் கொடுத்தா நமக்கு சமூகத்தில் ஒரு பெரிய பெருமை. இன்னொன்று அற்பமாக தான் இருக்கும், ஆனால் நம்மளை உளுந்து உளுந்து நேசிக்கும். ஆனால் அதுக்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு ஒழுகிறது. நல்லா கவனிங்க, இந்த மாதிரியான ஒரு பார்ஷியாலிட்டி மென்டாலிட்டியெல்லாம் மாற்றிட்டு இயேசுவை போல ஒருவரை நேசிக்க கற்றுக்கொள்ளணும். நேசிக்கிறது மட்டுமல்ல, இயேசுவை போல ஒருவரை ஏற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளணும். அக்செப்ட் பண்ணுங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ஹானர் பண்ணுங்க. இதுதாங்க ஒரு ஹை குவாலிட்டியான கிறிஸ்டியன் லைஃப். ஒருத்தங்களை மதிக்க தெரியல, நீங்க என்ன மனுஷங்க? ஒருத்தங்களுக்கு ஒரு கணத்தை கொடுக்க தெரியல, ஒருத்தங்களை மதிக்க தெரியல, ஒருத்தருடைய முக்கியத்துவம் தெரியல, ஒருத்தர் நேசிக்க தெரியலனா நாம என்ன ஹியூமன் பீயிங்ஸ்? நினைச்சு பாருங்க. நம்முடைய பெருமையானவைகளை எல்லாம் ஒழித்து விட்டு இயேசுவை போல நம்மளை தாழ்மைப்படுத்தி ஒருவரை ஏற்றுக்கொள்ள, அதே சமயத்தில் இதையெல்லாம் தேவன் தான் செய்கிறாருன்னு சொல்லி எல்லா கணத்தையும் கர்த்தருக்கு கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தனை உயர்த்தி ஒருத்தனை தாழ்த்தி பேசுகிறத நம்ம நிப்பாட்டிட்டு எல்லாரையும் சமநிலையாய் நம்ம கருத நாம் இருதயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். 5ஆவதாக சொல்றேன், லூக்கா 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் நினை சிலரை குறித்து அவர் ஊமையை சொன்னார். 2 பேர் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போனாங்க. நமக்கு நல்லா தெரியும். ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் இப்படி ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இப்போ இங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு பெருசாக கூவுறானே இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை ஆண்டவரே, 2 தரம் ஃபாஸ்டிங் பண்ணுறேன், என் சம்பாத்தியத்திலாம் தசமபாகம் கொடுக்குறேன்னு தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் பார்த்தது தான் சொல்கிறார், தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். என்ன நடந்தது? ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு கூட ஏறெடுக்க துணியாமல் மார்பிலே அடித்து கொண்டு ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபியார் என்றார். இப்போ தேவனுடைய பார்வையில் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆயக்காரன் தான் நீதிமானா. ஆனால் அந்த பரிசையும் இப்போ நாம் நினைப்போம், அந்த ஆள் ஒரு மாதிரி, இந்த பொம்பளை ஒரு மாதிரி, அந்த சிஸ்டர் ஒரு மாதிரி, இந்த பையன் ஒரு மாதிரி, இந்த புள்ள ஒரு மாதிரி, இந்த பையன் ஒரு மாதிரி, அப்படிலாம் மனசில் எடை போடுவோம். நாம் பார்க்குற மாதிரி கர்த்தர் பார்க்கல, தேவனுடைய பார்வை வேறு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய பார்வையில் யார் நீதிமான்? அப்போ நாம் நினைக்கிறோம் மனுஷருக்குள்ள மேன்மை எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் இந்த ஃபாஸ்டிங் டேஸில் இந்த சிலுவை குறித்து தியானிக்கிற நாட்களில் ஒன்று புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே, நான் பிறருடைய அருமையை அறியும்படி என் கண்ணை திறங்க ஆண்டவரே, என் புத்தியை தருங்க. எங்கள் அப்பாவோட அருமை தெரியணும், எங்கள் அம்மாவோட அருமை தெரியணும், என் பிள்ளைகளுடைய அருமை தெரியணும், என் கணவனுடைய அருமை தெரியணும், என் மனைவியினுடைய அருமை தெரியணும், எனக்கு கொடுத்துக்கிற சக மனிதனுடைய அருமை தெரியணும், என் சக விசுவாசியுடைய அருமை எனக்கு தெரிய வேண்டும், என்னை வைத்துக்கிற இந்த இடத்துல இருக்கிற மக்களுடைய அருமை தெரிய வேண்டும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சமாதானமாய் வாழ்வீர்கள், சந்தோஷமாய் வாழ்வீர்கள், சாட்சியாக வாழ்வீர்கள், தேவனாலும் மனுஷராலும் கனம் பெற்றவர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாகவும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாகவும் நீங்கள் காணப்படுவீர்கள். மலையில் நான் ஊழியம் செய்யும்போது தீர்த்தன் அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கான். அவன் வேலை என்னன்னா, கீழே கல்லில் சாராயம் ஆத்தூரில் எடுத்துட்டு மேலே மலை கொண்டு கிராமமாக போய் கொடுப்பான். ஆனால் எனக்கு ரொம்ப கட்டுப்படுவான், என் மேலே அன்பாக மரியாதையாக இருப்பான். செய்யாதுன்னு சொன்னால் செய்யாமல் ரட்சிக்கப்பட்டுட்டான், ஆண்டரை ஏற்றுக்கொண்டுட்டான். ஹவுஸ் விசிட்டிங் போன ஒரு நாள் சாயந்தரம் 6 மணிக்கு போனால் அவன் சாப்பிட்டு இருந்தான், முருங்கைக்கீரை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ இந்த வாரம் சர்ச்சுக்கு தீர்த்தா அப்படின்னு சொன்னேன். நான் வந்துடுறேன் ஐயா அப்படின்ட்டு, ஐயாவுக்கு சோறு போடு அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிகிட்ட சொல்ல. ஐயோ, இருந்த சோறெல்லாம் உங்களுக்கு போட்டுட்டேன்னு மனைவி சொல்ல. ஐயோ ஐயா, உங்களுக்கு வைக்க எதுவுமே இல்லையே, நீங்கள் சாப்பிடுங்க ஐயா அப்படின்னா. சாப்பிட்றதுக்கு என்னப்பா இருக்கு, உங்கள்கிட்ட தான் சோறு இல்லையே அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் சொன்னான், என்கிட்ட சோறு இருக்கு இல்லையா, இந்த சோறு சாப்பிட்றேன். ஏற்கனவே ஒரு 10-15 வாய், அவங்களும் இவ்வளோ சாப்பிடுவாங்க. அதுவும் வெறும் முருங்கைக்கீரை போட்டு செஞ்சுருக்காங்க. அவனுடைய நெகம் ஒவ்வொன்றும் எப்படியும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இருக்கும், 1/4 இன்ச்சு நெகம் இருக்கும். விவசாய வேலை செய்யறதுனால அதில் கருப்பாக அழுக்கெல்லாம் வேறு இருக்கும். பல்லெல்லாம் விளக்க மாட்டாங்க, வாயில் தண்ணி துப்பிடுவாங்க, அதோடு முடிஞ்சுது. மாதத்தில் 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஆற்றுல விழுந்தாங்கன்னா நனைஞ்சிட்டு வந்துடுவாங்க, அதோடு முடிஞ்சு. குளிக்க மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை கலாச்சாரம். சுத்தம் என்பது கொஞ்சம் கூட கிடையாது. இவன் சொல்கிறான், ஐயா ஒரு பெரிய உருண்டையை உருட்டிட்டான்.
நீங்கள் இந்த சாப்பிடுங்க ஐயான்னு கொடுக்குறா. ஏன்னா அவங்க மலை ஜாதி, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா பிலோ லெவலில் இருக்கிறவங்க அவங்களுக்கு நாகரிகம் தெரியாது. இதை சாப்பிடுங்க ஐயா அப்படிங்கிறான். எனக்கா இங்கேருந்து இது வரும் அப்படியே அப்படி வருது. உடனே அவன் சொன்னான், புடிங்கய்யா நீங்கள் சாப்பிடுங்க. அப்புறம் என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் தின்னீங்கன்னா தான் நான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் சர்ச்சுக்குன்னு. இது என்னடா அது கிணறு விட்ட பூதம் போற்பட்டுருச்சு அப்படின்ட்டு சரி வாங்கிட்டு பாவலா பண்ணிட்டு கீழே போட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு உருண்டை தூக்கிட்டு வெளியே போட்டுடலான்னு நினச்சிட்டு போகிறேன். அவன் சொல்கிறான், ஐயா ஏன் முன்னாலே சாப்பிடுங்கிறான். எனக்கு நல்லா இடுக்குப்பிடியில் மாட்டிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு வாய் எடுத்து வாயில் வைக்கிறேன், வெளியே கொமட்டுது. ஏன்னா அவன் கை நகம் எப்படி இருக்கும், வாய் எப்படி இருக்கும் எல்லாமே எனக்கு தெரியும், ஒமட்டுது. ஆனால் ஆவியானவர் சொல்கிறார், டே இந்த ஆத்துமா சர்ச்சுக்கு வராது. இவன் சர்ச்சுக்கு வரணும்னு நினச்சோன்னா டபக்குன்னு மாத்திரை மாதிரி முழுங்கிட்டேன். அப்புறம் ஒரு மோடக்கு தண்ணியை குடிக்கிறேன். அப்புறம் அடுத்த ஒரு நாள் யுத்தாபரி உருண்டையை கொடுத்துட்டான். இது முடிக்கிறதுக்குள்ள ஒரு 10 தடவை சிலுவையில் அரைஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. 10 தடவை சிலுவையில் அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. முடித்தோடனே இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன் பாருங்கள், என் ஜெபமே வித்தியாசமாக இருந்துச்சு. என் ஜெபமே வித்தியாசமாக இருந்துச்சு. அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், கடவுளுடைய பிள்ளையா அவனும் அவன் மனைவியும் மாறிட்டாங்க. என்ன சொல்கிறேன், சில நேரங்களிலே நமக்கு பிரியமானபடி நம்ம வாழ முடியாத ஒரு நிர்பந்தங்களிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து விடலாம். ஆனால் ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தணும்னா இயேசுவை போல நம்மை ஒப்பு கொடுத்தால் ஒழிய, அவருடைய முகத்தில் துப்பினார்கள். பரலோகத்தில் தேவனாக இருக்கிறவர் மனிதனுடைய உமிழ்நீருக்கு தன் முகத்தை மறைக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாமல் நம்மை தாழ்மைப்படுத்தி இன்னொருவரை மதிக்க கற்றுக்கொண்டு அவருடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வோமானால் நீங்களே தேவனுடைய மனுஷர்கள். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஒருவேளை உங்கள் மருமக உங்கள் பார்வைக்கு அற்பமாக எண்ணிருந்துக்கலாம். இவ்வளோ கட்டினதுக்கு என் மகனுக்கு வேறு யாராவது கட்டியிருக்கலாம் தோணலாம். மருமகனை அற்பமாக நினைக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளை அற்பமாக நினைக்கலாம். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை, உங்கள் கொலீக்ஸை, உங்கள் சகோதரனை, உங்கள் சகோதரியை, உங்கள் அம்மாவை அப்பாவை, உங்கள் கணவரையோ உங்கள் மனைவியோ இன்றைக்கி அவைகளை சிலுவையில் அறைந்துட்டு, கர்த்தாவே எனக்கு ஏற்ற வண்ணமாகவே என்னை சுற்றிலும் மக்களை தந்திருக்கீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பயனில்லாதவங்க யாருமே இல்லையே உங்கள் வாழ்க்கையில். யூஸ்லெஸ்ஸாக யாருமே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கலைங்க. நம்முடைய பலவீனம், நம்முடைய குறைவுகளை ஏற்றுக்கொண்டு நம்மோடு ஒத்து வாழக்கூடிய மக்கள் மத்தியில் தான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். நம்மகிட்ட எவ்வளவோ குறைகளோடு கூட நம்ம ஏற்றுக்கொண்ட மக்கள் இருக்கும்போது ஏன் நம்ம பிறரை அற்பமாக நினைக்கணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே இது முதற்கொண்டு இருதயத்தை மாற்றுங்க, உங்களை போல மாற்றுங்க ஆண்டவரே, உங்களை போல ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நான் உண்மையான உம்முடைய பிள்ளையாக வாழ விரும்புகிறேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த போதனையை ஏற்றுக்கொண்டு இனி ஒருவரை நான் வெறுத்து தள்ளாமலே, ஆண்டவரே என்னை அர்ப்பணம் செய்கிற ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் என்னை ஒப்புக்கொடுக்குற ஆண்டவரே, இன்றைக்கி ஒரு தீர்மானம் செய்யுங்க ஆண்டவரே, இந்த சிலுவையை குறித்து தியானிக்கிற இந்த நாட்களில் என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில் நான் யாரையும் அற்பமாக எண்ண மாட்டேன். ஒருவேளை உங்களை யாராவது அற்பமாக எண்ணுகிறாங்கிற வேதனையில் பல நாட்கள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உருவ கேலி செய்கிறார்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் பல்லை பற்றி, உங்கள் உருவத்தை பற்றி, உங்களுடைய நெட்ட குட்டையை பற்றி, உங்களுடைய பொருளாதார அந்தஸ்தை பற்றி, உங்களுடைய படிப்பை பற்றி, உங்களுடைய முகத்தோற்றத்தை பற்றி யாராவது உருவ கேலி செய்து அற்பமாக எண்ணிருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் பார்க்குறாங்க. ஆப்பிரிக்கா தேசத்தில் மகாத்மா காந்தி ரயிலிருந்து அவமானப்படுத்தப்பட்டு வெள்ளையினால் தள்ளிவிடப்பட்ட இடத்துல மகாத்மா காந்தி பேரை வச்சு ஒரு பெரிய சிலையை வச்சு ஹானர் பண்ணி இன்னைக்கு உலகத் தலைவர்கள் வந்தால் அந்த இடத்துக்கு போயிட்டு வராங்க. மகாத்மா காந்தி வாழும்போது அது மகாத்மா காந்தி அவமானப்படுத்தப்பட்டு அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு இடம். ஆனால் இன்றைக்கோ அதே அற்பமான இடத்துல தான் மகாத்மா காந்தி பெருமைப்படுத்தப்படுகிற ஒரு இடமாக அது மாறி இருக்குது. உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்ட இடங்களிலெல்லாம் தேவன் உங்களை பெருமைப்படுத்துகிற தேவனாக இருப்பார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். நம்பிக்கையோடு போங்க. பலரால் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? பலரால் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிறீர்களா? பலரால் மட்டம் தட்டப்பட்டிருக்கிறீர்களா? லேயால் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார். உங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார். தேவனுக்கு முன்பாக தாவீதை போல் உங்களை தாழ்த்தி வைத்துக்கிற உங்களுடைய தாழ்மையை கர்த்தர் பார்க்கிறார். ஆகவே உங்களை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார்.
நான் வரும்போது கூட என்னை பார்த்து நம்ம சபைக்கு ஒரு விசுவாசி சொன்னாங்க, பிள்ளைகளை பார்த்து சொன்னாங்க, எப்படி அப்பா இப்படியெல்லாம் அவமானத்தை சகிச்சு கொள்கிறாங்க, அப்பா எப்படி இப்படியெல்லாம் தாங்க முடியுது, எப்படி அப்பா இப்படியெல்லாம் பொறுத்து கொள்கிறாங்க, புரியவே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஆண்டவர் எப்படி இருப்பார்னு சிந்திச்சு பார்ப்பேன். என்னை ஒரு பொருட்டாவே தெரியாது. உடனே அந்த இடத்தை தாழ்த்தி கொண்டு அவமானங்களை ஏற்றுக்கொண்டு பொறுமையாய் கடந்து வர தேவன் எனக்கு பலனை தருகிறார். இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்க. பாவிகளால் விதமான விபரீதங்களை சகித்து அவரை நினைத்துக் கொள்ளுங்க. இதை தாண்டி வர உங்களால் முடியும். இயேசுவை மகிமைப்படுத்திய பிதாவானவர் உங்களையும் என்னை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஆகவே உங்கள் கணவரை பார்த்து இன்னைக்கு நீங்கள் சொல்லணும், நீங்கள் கிடைச்சது என் பாக்கியம், கர்த்தருக்கு உங்களுக்காக நான் நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்கிறேன். உங்கள் மனைவியை பார்த்து சொல்லணும், நீ எனக்கு மனைவியாக கிடைச்சது என் பாக்கியம், கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன், ஸ்தோத்திரம் சொல்கிறேன். பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்கள், பிள்ளைங்க பெற்றோரை பார்த்து சொல்லுங்கள். ஒருவருக்காக ஒருவர் இவ்வனமாக ஸ்தோத்திரம் செய்யுங்க. அவர்களை தந்ததனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். குறைபட்டு கொள்ளாதீங்க, மனசுக்குள்ளே சோர்ந்து போகாதீங்க, மட்டம் தட்டாதீங்க. யாராவது உங்களுக்குள்ள ட்விஸ்ட் பண்ணி மட்டமாக பேசினா, இவனை கட்டாமல் இருந்திருந்தா, இவளை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா, இப்படி மட்டும் வாழ்க்கை போகாது இருந்தான்னு சொன்னால் அது பிசாசின் வார்த்தை. அது குப்பை தொட்டியில் போடுங்க. கர்த்தாவே உண்மை நாங்கள் நன்றி சொல்கிறேன். பேதுருக்குள்ளேருந்து சாத்தான் பேசின போது, சாத்தானே எனக்கு பின்னாக போன்னு சொல்லி சொன்னார். பேதுருவே நீ முன்னால வான்னு அர்த்தம். பேதுருவா, சாத்தானே போ. இன்னைக்கு நமக்குள்ள அநேக சாத்தான்கள் பேசும், பிற மனுஷனுக்குள்ள சாத்தான்கள் நம்ம இடத்துல பேசும். நீங்க சொல்லுங்க, சாத்தானே என்னை விட்டு அப்பாலே போன்னு சொல்லுங்க. பேதுருவை ஆண்டவர் முன்னால வர சொன்னது போல மூளைக்கு தலைக்கல்லாய் அவனை பற்பாரியாய் மாற்றினது போல நீங்கள் உங்களை பக்கத்தில் இருக்கிறவங்களை கற்பாரியாய் மாற்றுகிற கிறிஸ்துவினுடைய ஆவிய உடையவர்களாக நீங்கள் மாறுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய சமூகத்தை எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலே பகை, விரோதம், அற்பமாய் எண்ணப்படுதல், அவமரியாதை செய்தல், சகோதர சிநேகமற்ற ஒரு நிலை, இவைகள் எல்லாம் சபையிலிருந்து காணாமல் போகட்டும். விசுவாசிகளிலிருந்து காணாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருடைய இருதயங்களும் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படட்டும். ஒருவர் கனம் பண்ண, ஒருவருடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள தேவன் அவர்களை தங்கள் வாழ்க்கையில் எதற்காக பங்காளியாய் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு ஒருவருக்காக ஒருவர் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க நன்றி சொல்லி ஒருவர் மேன்மையை ஒருவர் அறிந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கிருபை கொடுங்க ஆண்டவரே. நல்ல வாழ்க்கையின் பலன்களை அனுபவிக்கவும், தேவ நோக்கத்தை சித்தத்தை நிறைவேற்றவும், தேவனுக்கு பிரியமும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவருமாய் விளங்க ஜனங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு உணர்த்தப்பட்ட இதயத்தோடு கடந்து செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் மாறுவதாக, குடும்பத்தில் ஒரு மனம் வருவதாக, ஒற்றுமை வருவதாக, ஆசீர்வாதம் வருவதாக, தேவனுடைய ஆவியினாலே எல்லாருடைய இருதயங்களும் அன்பினால் இணைக்கப்பட்டிருப்பார்களாக, சகோதர சிநேகத்தில் பெருகுவார்களாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி ஒருவரையொரு கனமணி இன்பமாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுங்க. எல்லாருக்காக திறப்பில் நிற்கக்கூடிய ஆவியை கொடுங்க. நல்ல ஆத்ம பாரத்தை கொடுங்க. தேவனே உம்மை போல ஒவ்வொருடைய இதயத்தை மாற்றும்படி ஜெபிக்கிறேன். கிருபைக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். இந்த நல்ல வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை தேற்றட்டும். அற்பமாய் எண்ணப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு லேயாளை உயர்த்தினவர் என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். தாவீதை ஆசீர்வதித்தவர், கிறிஸ்துவை ஆசீர்வதித்தவர் என்னோடு இருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார் என்ற நல்ல நம்பிக்கையோடு சமாதானமாய் கடந்து போக கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க. உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய கிருபையுள்ள வசனம் பரிசுத்த ஆவியினால் உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்த ஜெபிக்கிறேன். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அனுநயிக்கும் ஆசீர்வாதம் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடு ஒருங்கிற சகல பரிசுத்தவங்களோடு இன்றும் என்றும் கர்த்தர் திரும்ப வரும்போது இருப்பதாக. Hallelujah. God bless you all. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. செவ்வாய்க்கிழமை